ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் சிராஜ் அப்படிங்கிற கான்ட்ரவர்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கான்ட்ரவர்சியே கிடையாது, பட் இதை எதுக்கு கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம். டிராவிஸ் ஹெட் 140 ரன் அடித்து இந்தியாவை போட்டு பொழந்துட்டு இருக்கும்போது சிராஜ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை எடுத்திருப்பார். அதுவும் வந்துட்டு 6 அடித்து அடுத்த பாலே நச்சுன்னு ஒரு யார்கரை போட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவரோட விக்கெட் எடுத்திருப்பார். எடுத்துகிட்டு ஒரு அக்ரெசிவ் சென்ட் ஆஃப் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிராவிஸ் ஹெட் தான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேச்சே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கு ரிப்ளை அப்படிங்கிறத சிராஜ் கொடுத்துருப்பார். எல்லாருக்குமே தெரியும் சிராஜ் வந்து ஒரு அக்ரெசிவ் டைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத ஃபயராக வச்சுக்கிறதுல அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. இதே ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்க்கோ பேட் கமின்ஸோ இதோ யாராவது வந்துட்டு அக்ரெசிவாக காமிச்சா போடு வேறு லெவலில் ஆஸ்திரேலியன்ஸ்னால் அக்ரெசிவ் காட்டுறாங்க அப்படிங்கிறது. இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு அக்ரெசிவ் காமிச்சா இப்போ சிராஜ் வந்து இப்போ அக்ரெசிவாக ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னா சிராஜ் எதுக்கு சும்மா இந்த மாதிரி போய் வம்புழுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பாலே நடந்தது. ஜெய்ஷ்வால் ஸ்டார்க் கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த அந்த விஷயத்துக்கு செகண்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் பாலில் எஸ்ஐ ஜெய்ஷ்வாலை டக் அவுட் பண்ணியிருப்பார் ஸ்டார்க்கு. அதுக்கு நம்ம ஆளுங்க நேற்று உட்காந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நம்மளுடைய பிளேயர் ஒருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு இந்தியாவை போட்டு பொழந்துட்டு இருந்த ஸ்டார்க்கோட விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷன் கொடுக்கும்போது எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிளப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன விதமான ஒரு பிஹேவியர்னே சுத்தமாக தெரியல. உண்மையாக வந்துட்டு இதை வந்து கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு டேமேஜை கிரியேட் பண்ணியிருக்கிற ஒருத்தரோட விக்கெட் எடுக்கும்போது எமோஷன்ஸ் கண்டிப்பாக அவுட் ஆக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அடிலைட்டில் நடக்குது. சிராஜ் வந்துட்டு அந்த விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு ஓவருக்கும் அவர் பூ பண்ணிட்டு இருந்தாங்க க்ரௌடு. அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.